வணக்கங்க. எல்பெத்தில் உலக செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன எபிசோட்ல நம்ம போர்ட் ஆஃப் பீஸ் குறிச்செல்லாம் பார்த்தோம். ஆனா இனிமேல் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் தேவாலயத்தை பத்தி தான். மூன்றாம் தேவாலயமானது சீக்கிரத்துல கட்டி முடிக்கப்படும் அப்படின்ட்டு மீடியால தொடர்ந்து பேசிட்டோ எழுதிட்டோ வராங்க. காசால இஸ்ரேல் ராணுவத்துடைய பெரிய ஐடிஎஃப் டிராக்டர்கள் இந்த தேவாலயத்துடைய கொடியை எவ்வளவு பெருமையாவும் புத்திசாலித்தனமாவும் ஏந்திட்டு போகுதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கிற முக்கியமான ரோடுகள்ல டெம்பிள் மவுண்ட் மற்றும் தேவாலயத்தை நோக்கி போற வழிகாட்டுற போர்டுகளை அங்க குடியேறி இருக்க மக்கள் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எருசலேம்ல இருக்கிற வெஸ்டர்ன் வால் பக்கத்துல ஹூர்வா அப்படிங்கிற ஒரு யூத ஜபாலயம் இருந்துச்சு. இத யோர்தான் நாட்டுக்காரங்க அழிச்சிட்டாங்க. 2 தடவை அழிக்கப்பட்டோம், 3ஆம் தரமா அது இடிக்கப்பட்டுச்சு. அப்போ யூத ரபிக்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. என்னன்னா, எப்போ இந்த ஜபாலயம் 3ஆம் முறையா முழுசா கட்டி முடிக்கப்படுதோ அப்போதான் 3ஆம் தேவாலயமும் சீக்கிரமா கட்டப்படும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த ரபிக்கள் சொன்ன மாதிரியே மார்ச் 15ஆம் தேதி 2010 இந்த ஹூர்வா ஜபாலயமானது முழுசா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா எருசலேம்ல இருக்கிற ஹசிடிக் யூதர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, டோம் ஆஃப் த ராக் மற்றும் அல் அக்ஸா மசூதி இருக்கிற டெம்பிள் மவுண்ட் இடத்துல தான் சாலமன் கட்டிய முதலாம் தேவாலயம் அங்கதான் இருந்துச்சா. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்க பலி செலுத்த நினைச்சதா அங்கதான். அது மட்டும் இல்லாம தேவன் மண்ணிலிருந்து ஆதாம உருவாக்கின இடமா அதுதான் அப்படின்ட்டு தான் இந்த ஹசிடிக் யூதர்கள் நம்புறாங்க. இப்போ டெம்பிள் இன்ஸ்டிடியூட் 3ஆம் தேவாலயத்தை கட்டுறதுக்கான எல்லா பொருள்களையும் ஆயத்தமா வச்சிருக்காங்க. என்னென்னலான்ட்டு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியருக்கான பிரத்யேக உடைகள், தேவாலயத்துல பயன்படுத்துற பாத்திரங்கள், தேவாலயத்தை கட்டுறதுக்கான பொருட்கள் மற்றும் கற்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஆயத்தமா இருக்கு. அடுத்து சிவப்பு கிடாரிகள், இத பத்தி கொஞ்சம் தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். தேவாலயத்தை கட்டவும், தினசரி பலிகள் செலுத்தவும் மற்றும் மக்கள் அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த சிவப்பு கிடாரிகளுடைய சாம்பல் மிக முக்கியமா தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுமா, டெக்சாஸ்ல இருந்து இந்த சிவப்பு கிடாரிகள் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டதுனாலதான் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் சொல்றபடி இறக்குமதி செய்யப்பட்ட 5 கிடாரிகளும் இப்ப பலி செலுத்துறதுக்கு உகந்ததா இல்ல. அதுல ஒன்னும் ஒத்திகைக்காக பயன்படுத்தியாச்சு. அடுத்ததா லேவியர்கள், 500 லேவியர்கள் அவங்களுடைய சேவைக்காக ட்ரைனிங் முடிச்சு இப்ப ஆயத்தமா இருக்காங்க. அடுத்ததா அபிஷேக தைலம். மேசியா திரும்பி வரும்போது அவர் இந்த அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்படுவார். அந்த காலத்துல பிரதான ஆசாரியரை அபிஷேகம் பண்றதுக்காக 5 பொருட்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் தைலத்தை உருவாக்குவாங்க. இது யாத்திராகமம் 30ஆவது அதிகாரம் 22 33ஆம் வசனத்துல போட்டிருக்கு. கிபி 70 பேரரசர் தீத்து தேவாலயத்தை அழிச்சப்போ இந்த அஃபர்சமான் மரங்கள் இருந்த 2 தோட்டத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மரமே உலகத்துல இல்லாம போயிடுச்சு. இந்த பொருள் இல்லாம பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்ட்டு பலர் கிறிஸ்தவர்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா ஆச்சரியப்படத்தக்க வகையில ஹீப்ரூ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜோசப் பேட்ரிக் சவக்கடல் குகைகள் பக்கத்துல புதைக்கப்பட்டிருந்த ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட பிளாஸ்க கண்டுபிடிச்சாரு. அதுக்குள்ள இந்த பழங்கால அபிஷேக தைலம் இருந்துச்சு. இது 2000 வருஷத்துக்கு முந்தையதுன்னும் யாத்திராகமம் 30 சொல்லப்பட்டிருக்க அதே அளவீடுகளோட இது இருக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டெம்பிள் மவுண்ட் பகுதியில யூத தேவாலயம் இருந்த இடத்துல 2 மசூதிகள் இருக்கு. ஒன்னு டோம் ஆஃப் த ராக், அதுக்குள்ள பெண்கள் மட்டும்தான் போக முடியும். இன்னொன்னு அல் அக்ஸா மசூதி, அதுக்குள்ள ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். செப்டம்பர் 2024ஆம் ஆண்டிலிருந்து செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கு வர யூதர்களுடைய எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. இது யூத மக்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு வரலாற்று விழிப்புணர்வு அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. கிபி 70 2ஆம் தேவாலயம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் ரமலான் மாதத்துல இஸ்ரேல் அதிகாரிகள் யூதர்கள் டெம்பிள் மவுண்ட்டுக்கு போறதுல நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. முக்கியமா மதிய நேரத்துல யூதர்கள் அவங்களுடைய பாரம்பரிய ஜபமான மின்கா செய்யும் போது அந்த இடம் யூதர்களுக்கு முழுசா மூடப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. கடைசியா பைபிள்ல சொல்லியிருக்க மாதிரியே அந்த கிறிஸ்து உள்ள நுழையறதுக்கு ஏதுவா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல்ல இந்த 3ஆம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆதரவை திரட்டுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கடைசி காலத்துல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறது.
வரப்போற அந்தி கிறிஸ்துக்காக கட்டப்படுற இந்த 3ஆம் தேவாலயமானது மனுஷங்களால உருவாக்கப்படக்கூடிய ஒண்ணு. இது வரைக்கும் வரலாற்றிலே காண முடியாத அளவு இந்த அந்தி கிறிஸ்து மனுக்குலத்தை மோசமான வகையில கொடுமைப்படுத்துவாங்க. உலகத்தையே ஆள போற இந்த உலக தலைவன் எருசலேம்ல வரப்போற தேவாலயத்தோட சிம்மாசனத்துல உட்காந்து அரசாளுவா அப்படின்ட்டு வேதாகமத்துல போட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில இந்த அந்தி கிறிஸ்துவே அடிச்சு போட்டுருவாருனோ வேதாகமத்துல போட்டிருக்கு. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வேதாகமத்தை படிங்க. அதோட மட்டும் நிறுத்திடாம உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. உங்ககிட்ட இருந்து விடை பெறுது ஜீத் ஜேசன் சாமுவேல்.